மகாபாரத சீரீஸ்ல இன்னைக்கு 14வது எபிசோட்ல இருக்கும். ஹஸ்தினாபுரத்துல பீமனை காணோம்னு சொல்லி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலையில இருக்காங்க. பீமன் என்னடான்னா நாகலோகத்துல நாகரசம் குடிச்சிட்டு அமைதியா படுத்துட்டு இருக்கான். 8 நாட்கள் நாகலோகத்துல இருந்ததுக்கு அப்புறமா பீமன் திரும்பி ஹஸ்தினாபுரத்துக்கு வரான். எல்லாரும் இருக்கிற அந்த சபையில நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். துரியோதனன் விஷம் இருந்த வரைக்கும் ஸ்தம்பிச்சு போறாங்க. ஏன்னா சகோதரர்களுக்குள்ளாடியே இந்த சின்ன வயசுல இவ்வளவு பகை வன்மம் வஞ்சனையான்னு சொல்லி நாட்கள் போகுது. மறுபடியும் குருகுலத்துல சேர்ந்து படிக்க போறாங்க. யுதிஷ்டிரன் ஈட்டி வீசுறதுல திறமசாலியா இருக்கான். பீமனும் துரியோதனும் கதை சண்டை வீரர்களா இருக்காங்க. அர்ஜுனன் ஒரு சிறந்த வில்லாளியா இருக்கான். நகுலனும் சகதேவனும் வாழ் சண்டை மற்றும் குதிரைகள் ஓட்டுறதுல திறமசாலியா இருக்காங்க. துரோணாச்சாரியருக்கு இருக்கிற சிஷ்யர்கள்ல அர்ஜுனன் தான் அந்த மோஸ்ட் சின்சியரான சிஷ்யன். ஏன்னா எப்பவுமே துருன்னு இருப்பாங்க. அதிக நேரம் ஓய்வு எடுக்க மாட்டான். நைட்டு ரொம்ப தூங்குறது கிடையாது. எப்பவுமே ஏதாச்சும் முயற்சி பண்றது பயிற்சி பண்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இதனாலேயே துரோணாச்சாரியருக்கு அர்ஜுனனை கொஞ்சம் ஸ்பெஷலா பிடிக்கும். ஒரு நாள் துரோணாச்சாரியரை ஒரு முதல்ல இழுக்குது. எல்லா சிஷ்யர்களுமே ஒரு செகண்ட் யோசிச்சு போய் பயத்துல இருக்காங்க. என்ன பண்றதுன்னா அர்ஜுனன் எதை பத்தியுமே யோசிக்காம அம்பெடுத்து கண்ணை பார்த்து கரெக்டா குறி வச்சு ஏறான். முதலே வீழ்த்தி துரோணாச்சாரியரை காப்பாத்திடுறான். இதனால அவர் மனம் நெகிழ்ந்து போய் அர்ஜுனனை கூப்பிட்டு, உனக்கு நான் பிரம்மாஸ்திரத்தை கத்து கொடுக்குறேன். ஆனா உன்னுடைய லைஃப்ல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தவிர எப்பவுமே நீ இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. பிரம்மாஸ்திரத்தை கத்து கொடுக்குறாரு. அர்ஜுனன் என்னதான் இவ்வளவு தலை சிறந்த வீரன், ஒரு சிறந்த வில்லாளியா இருந்தாலும் அவனுக்குள்ளாடி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்னன்னா என்னைக்காச்சும் என்னை விட ஒரு சிறந்த வீரன் வந்துடுவானோ அந்த யோசனை எப்பவுமே அவன் மனசுக்குள்ளாடி இருக்கு. நாளைக்கு நான் என்னுடைய கதையில அறிமுகப்படுத்த போற கேரக்டர் மகாபாரதத்துல ஒன் ஆஃப் த ஐகானிக் கேரக்டருங்க. ஏன்னா எல்லார பத்தியும் பேசுவாங்க, இவரை பத்தி அதிகம் பேர் பேச மாட்டாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அன்டில் தென், விஷ்ணுவேன் சைனிங் ஆஃப்.